கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மோடு கூட இருப்பதை நாம் அனுபவித்தோம். கடந்த 8 மாதங்களாக கர்த்தர் நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார், நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணினார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், நம்முடைய வியாபாரத்தை தொழிலை ஆசீர்வதித்தார், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். இந்த 9வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே கர்த்தரை நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சோதரிப்போம். தேவன் கொடுத்திருக்கிற ஒரு புதிய மாதத்திற்காக, இந்த மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே அதை கொண்டு வந்ததற்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி நமக்கு கிருபை பாராட்டியதற்காக கர்த்தரை நாம் கட்டாயமாய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சோதரிக்க வேண்டும். இத்தனை பெரிதான சிலாக்கியம் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைப்பதில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறார், அவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார், அவர் நமக்கு சத்தியத்தை விளக்கி சொல்ல இருக்கிறார். மாத்திரமல்ல, கூட கொடுத்த இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, எங்கே இருக்கிறையோ அங்கே, அந்த இடத்துலையே, வீட்டிலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ சபையில் இருந்தால் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? எங்களை எல்லாம் மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இயேசுவானவரே, ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கூட கொடுத்த செப்டம்பர் மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் முதல் நாளிலே உம்முடைய திரு சமூகத்திலே, திரு பாதத்திலே எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ கூட கொடுத்த நாளுக்காக, மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் போய் துதிக்கிறோம் சுவாமி. திரும்பி பார்க்கிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இந்த ஆண்டு வரை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரையில் 8 மாதங்கள் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து, ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தி, எங்கள் கல்லில் மோதாதபடி எங்களை ஆண்டவரே தூக்கி சுமந்து பாதுகாத்து, நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுகளுக்கெல்லாம், இரக்கங்களுக்கெல்லாம், கிருபைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. மீண்டும் ஒரு விசை உமக்காக வாழ, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை நிற்க எங்களை ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம். ஆவியையும் ஆத்துமாவும் சரீரத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை கரம்பிடியும், காலமெல்லாம் வழித்துணையாய் வாரும், கயிறு செய்கிற வேலை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். உங்களுடைய பிரசனத்தினால முன்னும் பின்னும் வல்லபரிடப்புறம் எங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களுடைய மகிமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம், வல்லமை நிறைந்த அபிஷேகத்தை உள்ளத்திலே ஊற்றும். கர்த்தாவே, வாழும் நாளெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை வாசிக்கிற, தியானிக்கிற, ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு கிருபைதாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை அசை போட்டு தியானித்து சொந்தமாக்கி அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய நாமத்திற்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலே வையும். உம்முடைய வேத வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீங்கள் உலகத்தின் ஒளி என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொன்னீர், முதலாவது நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறோம் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதற்கு முன்பாகவே எங்களுக்கு சொன்னீர், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட மேலான கிருபையை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க பண்ணி, எங்கள் முகத்திலே உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி, எங்கள் முகம் உம்மை பிரதிபலிக்கும்படியான ஒரு கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அப்பாமை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படியாக கர்த்தர் எங்களை கரம் பிடிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர் என்று சொல்லி, ஆண்டவரே, எங்களை காண்கிற மக்கள் காணும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை காண்கிறவர்கள் பிதாவை கனப்படுத்தும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்தி வருகிறீரே, மேன்மைப்படுத்தி வருவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த திருச்சலம் ஸ்ரீ சபைக்காக, நீர் கொடுத்த அருமையான விசுவாசிகளுக்காக, அன்பான உறவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் போய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. இந்த அன்புக்கு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? ஸ்தோத்திரம். நீர் அன்புள்ளவர், அன்பானவர், அன்பாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை அன்பு செய்கிறீர் சுவாமி. அப்பா, நீர் எங்களை அன்பு செய்வது மாத்திரமில்லாமல் ஒரு ஜன கூட்டம் எங்களை நேசிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசிகளுக்காக நமக்கு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்.
இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அவளை நடத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், சந்தோஷத்திலே அவர்களை ஆண்டவரை நிலைத்திருக்க செய்து ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அவளை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள், நீர் எங்கள் தேவன் அப்பா. நாங்கள் ஒரு நாளும் அதை மறவாமல் ஒவ்வொரு நாளும் உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீரா. எங்களுடைய முகத்தை நாங்கள் ஆண்டவரை முன்பக்கமாய் திருப்பி உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிற பொழுது உம்முடைய ஒளி எங்கள் முகத்திலே பட்டு பிரகாசிக்கும்படியாக, எங்களை காண்பவர்கள் எங்களில் இயேசுவை காணும்படியாக, இயேசு எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கனி கொடுக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், சாட்சியாக வாழும்படியாக ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. பலப்படுத்தும் எங்களை ஆண்டவரே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, the word given by Lord Jesus Christ for the month of September is written in the Gospel according to St. John chapter 15 verse 4. Remain in me and I will remain in you. Abide in me and I in you. Remain in me and I will remain in you. Abide in me and I in you. அப்போ என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இதுதான் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, the word given by Lord Jesus Christ for this month. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது நிலைத்திருத்தல் என்பதை குறித்த ஒரு விளக்கத்தையும், தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தினுடைய விளக்கத்தையும், இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களையும், இதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற காரியங்களை குறித்த சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த தேவ செய்தி தான் முழுமையானது, அதுதான் எல்லாம் என்று சொல்லலை. ஆனால் கூடுமான வரை நாம் இந்த வேத வார்த்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். சரிதானா? அப்போது அந்த வார்த்தை மூலமாக தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன, அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்மில் என்ன எதிர்பார்க்கிறார். ஸோ இதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். அப்போ யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை மாத்திரம் தியானித்தால் போதாது. அந்த அதிகாரம் முழுவதுமே மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அதில் தலைப்பை நீங்கள் பார்க்கிற பொழுது த வயன் அண்ட் த பிரான்ச்சஸ் என்று போடப்பட்டிருக்கும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று போடப்பட்டிருக்கும். ஆனால் நாம் ஒரு முதல் 8 அல்லது 10 வசனங்களை தியானிக்கிற பொழுது சில கருத்துக்கள் நம்மளால் பற்றி கொள்ள முடியும் பாருங்கள். ஆகவே வேத புஸ்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு வேத வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது அதை கவனித்து அந்த வார்த்தைகளை உள்ளுக்கு வாங்கி அதை உள்ளதில் நிறுத்தி அதை தியானித்து அசை போட்டு அதை சொந்தமாக்கி அதன்படி நாம் வாழ்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோமா? ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் சேர்ந்து வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க போகிறேன். கவனியுங்கள். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவாராக. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடிகள் எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதுதான் வாக்குத்தத்தம். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்தராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போது என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்கள் நிலைத்திருப்பேன் என்பதற்குடைய முதல் காரியம் என்ன? கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். சரி, 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவரில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கனி கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அது இயேசுவோடு இணைந்து கொடுக்கணும், இயேசுவோடு இணைந்திருப்பதாலே கொடுக்கணும். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. 6வது வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவள் எரிந்து போகும். ஸோ செடியில் இணைந்திராத கிளைகள் வெட்டி போடப்படும்.
வெட்டி போடப்பட்ட கிளைகள் உலர்ந்து போகும், காய்ந்து போகும். அதையெல்லாம் தூக்கி அடுப்பில் போடுவார்கள், எரிந்து போயிடும். பார்த்தீங்களா? 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போது நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பார்த்தீங்களா? உங்கள் ஜெபம் கேட்கப்படும். 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். கனி கொடுப்பீர்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். பார்த்தீங்களா? அதோடு கூட பிதா மகிமைப்படுவார், நீங்கள் எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். 9வது வசனம், பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், 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 என்னில் நிலைத்திருங்கள், அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்து இருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். பிதாவும் உங்களில் நிலைத்திருப்பார். பார்த்தீங்களா? ஸோ மொத்தமாக பார்த்தா நிலைத்திருத்தல், நாம் அவரில் நிலைத்திருத்தல், அவர் நம்மில் நிலைத்திருத்தல், இதுதான் செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் தியானிக்க வேண்டிய காரியம். இந்த 30 நாட்களும் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். இந்த ஒரு அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். மிக அருமையான கருங்களை சொல்லுகிறார் பாருங்கள். அழகாக சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்கிறார் பாருங்கள். உபதேசத்துக்கு செவி கொடுத்தா சுத்தமாக இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம், தூய்மையாக இருப்போம், தேவனுக்கு பிரியமான வாசஸ்தலமாக இருப்போம், தேவன் நம்மில் வாசமாக இருப்பார். பார்த்தீங்களா? நம்மில் நிலைத்திருக்கிறது, அவரில் நிலைத்திருக்கிறது, வாசமாக இருக்கிறது. So abiding in Christ is important. Without abiding in Christ we cannot do anything. We can do nothing. அதான் அதுக்கு அர்த்தம். So if you abide in me and if I abide in you, what happens? நீங்கள் கனி கொடுப்பீர்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதோடு மாத்திரமல்லாமல் நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்து என் வார்த்தைகள் நிலைத்திருப்பதனால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு தரப்படும், உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பிலே அன்பை கொடுப்பீர்கள், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள், கற்பனைகளை கை கொள்வீர்கள், பிதா மகிமைப்படுவார். இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. ஒன்றல்லாமல் ஒன்றில்லை, ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. ஒன்று இருந்தால் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்த நாளை கொண்டாடுகிற நாம் எடுத்த நாளை கொண்டாடுவோம், பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஏன், எதற்கு? அதை நாம் கொண்டாட மாட்டோம். எதற்காக உங்களை ஜனிப்பித்தார் அதை நாம் பார்க்கணும். ஏன் ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து புது சிருஷ்டியாய் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள்? புது சிருஷ்டியாக, பழைய எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாக என்ன? ஏன்? ஒய்? பிகாஸ் கனி கொடுக்க வேண்டும். நாட் ஓன்லி தட், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். பார்த்தீங்களா? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அப்போது அதோடு மாத்திரமல்லாமல் அவரில் நிலைத்திருக்கிறதுனால நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் பெற்றுக்கொள்ளப்படும், ஜெபம் கேட்கப்படும். 1 2 3 4. நீங்கள் அடுத்தது கனிகளை கொடுப்பதனால பிதா மகிமைப்படுவார். யூ வில் பி மை டிசைபிள்ஸ். 4. பிதாவில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் அன்பாக இருக்கிறது, அன்பில் நிலைத்திருங்கள், நான் பிதாவின் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறது. obeying the commandments. 5 காரியங்கள் அதில் 10 வசனத்துக்குள்ளே சொல்லப்படுகிறது. 1லிருந்து 10 வசனத்தை வாசிக்கிற பொழுது. ஆகவே இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் தியானிக்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே வார்த்தை, இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நாம் தியானிக்கிற வார்த்தை, அந்த ப்ராமிஸ் நம்மை தேவனை துதிக்க வைக்க வேண்டும், தேவனிடத்தில் செபிக்க வைக்க வேண்டும். we should praise the Lord, we should pray to the Lord, we should keep the promise, we should keep the promise, then praise the Lord and then pray to the Lord. Why? கனி கொடுப்பதற்காக, மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக, ஜெபம் கேட்கப்படுவதற்காக, சீஷர்களாக இருப்பதற்காக, கற்பனைகளை கைக்கொள்வதற்காக, பிதா மகிமைப்படுவதற்காக சொல்லினே போகலாம் பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை செடியை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு அவர் கற்றுக் கொடுக்குற காரியம் அதுதான். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிற பொழுது நல்ல கவனிய, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது திராட்சை செடியானது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
So Jesus, as so often is working in this passage with pictures and ideas which were part of the religious heritage of the Jewish nation. யூத தேசம், யூதர்களுடைய அந்த அவருடைய மத பற்றை விளக்குகிற காரியத்தை இயேசு நன்றாக கவனித்திருக்கிறார் பாருங்க. இப்போது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நாம் பார்க்கிறோம், இஸ்ராயல் மக்கள், இஸ்ராயல் இஸ் பிக்சர்ட் அஸ் த வைன் ஆஃப் தி வைன்யார்ட் ஆஃப் காட். தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு திராட்சை செடியாக இஸ்ராயல் மக்கள் ஒப்பிடப்படுகிறார்கள். ஸோ த பீப்புள் ஆஃப் இஸ்ராயல் பிலாங்ஸ் டு தி கண்ட்ரி ஆஃப் இஸ்ராயல். ஜூவிஷ் பீப்புள், ஜூவிஷ் கண்ட்ரி. அப்போ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே நாட்டப்பட்ட ஒரு திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்ட ஒரு திராட்சை செடி தான் இஸ்ராயல் மக்கள். அதுதான் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், சரிதானே? ஸோ ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1-7 வசனங்களை வாசிக்கிற பொழுது, த வைன் யார்ட் ஆஃப் தி லார்ட் இஸ் தி ஹவுஸ் ஆஃப் இஸ்ராயல் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற பொழுது நல்ல கவனிங்க, 5ஆம் அதிகாரத்தில் 1-7 வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் எப்படி ஒப்பிடுகிறார் என்று பாருங்கள். தேவனுடைய பார்வையிலே அவர் எப்படி இருந்திருக்கிறாங்க, அதுதான் இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார். இயேசு எதையுமே சும்மா சொல்கிறதே கிடையாது. அவருடைய பேச்சில் அவருடைய செயல்பாடு எல்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ ஏசாயா 5:1 வசனம், இப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. வைன் யார்ட் ஆஃப் காட், சரியா? 2. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி அதில் உள்ள நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஒரு ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. ஒரு மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி நல்ல பழங்களை கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து தேவன் காத்திருக்கிறார். ஆனால் அது கசப்பான கனிகளை கொடுத்ததான், பழங்களை தந்தது. 3வது வசனம், எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கென்று செய்யாத எந்த வேலையையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? வேலி அடைத்தேன், எருவிட்டேன், கொத்து விட்டேன், தண்ணீர் பாய்ச்சேன், எல்லாம் பண்ணினேன். ஆனால் அது கசப்பான பழங்களை தந்தது. இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை அதற்கு நான் அறிவிப்பேன், உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளையெல்லாம் நறுக்கப்படாமலும் களை குத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியையும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். 7வது வசனம், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே கவனிங்க. அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே கவனிங்க. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. பார்த்தீங்களா? தேவனால் உருவாக்கப்பட்ட திராட்சை தோட்டம் ஒரு மேட்டின் மேலே, அங்கே நடப்பட்ட நற்குல திராட்சை செடிகள், அதற்கு தேவன் பட்ட பாடு என்ன? அதை கொத்திவிட்டு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி செடியை நட்டு அதை காத்து வேலி அடைத்து ஒன்றும் சேதப்படுத்தாமல் அது நல்ல பழங்களை கொடுக்கும் என்று காத்திருந்தார். நடுவில் ஒரு ஆலையை வைத்திருந்தார். ஆனால் அது கொடுத்ததோ கசப்பான பழங்கள். இதற்கு இவ்வளோ பாடுபட்டேன் நான், இதான் எவ்வளோ செஞ்ச அந்த மக்கள், ஆனால் இப்படி கசப்பான கனிகளை கொடுக்குறார்களே தேவன் மிகுந்த வருத்தப்படுகிறார். அப்போ சொல்கிறாரு, என் திராட்சை தோட்டத்துக்கு நான் செஞ்ச மாதிரி யாராவது செய்ய முடியுமா? இவ்வளோ நான் கொத்தி விட்டு எருவிட்டேன், தண்ணீர் பாய்ச்சினேன், உரமிட்டேன், பாதுகாத்தேன், வேலி அடித்தேன், ஆனால் நான் எனக்கு கனி கொடுக்கவே இல்லை என்று சொல்லி தேவன் வருத்தப்படுகிறார். நான் செய்ய போகிறத பாருங்கள், அதை குலைத்து போடுவேன், மழை பெய்யாத வழி மேகத்தை தடுத்துருவேன், வேலியெல்லாம் எடுத்து போட்டுருவேன், கண்டங்களும் எல்லா ஆடு மாடுகளும் உள்ள போய் மிதிக்கிற மாதிரி அது வாழாய் போக செய்வேன், அது எரிந்து போகும்படி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறார். அவ்வளோ கோவம் வருகிறது. ஆகவே யார் அந்த திராட்சை தோட்டம் என்பதை சொல்கிறார் பாருங்கள், மிக தெளிவாய் சொல்கிறாரு. நல்லா கவனிச்சிங்கன்னா
அதை பாழாக்கி விடுவேன். அதன் எல்லாம் சொல்லிகிட்டே சொல்கிறார் பாருங்கள். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் மக்களே. இஸ்ரவேல் மக்களை தேவன் நேசித்தார். அவருடைய மன மகிழ்ச்சியை நாற்று யூதாவின் மனுஷரே. அந்த யூதர்களை மிகவும் அதிகமாய் அவர் மன மகிழ்ச்சியை நாற்றுகளாக வைத்திருந்தார். அவர் நியாயத்துக்காக காத்திருந்தார், இதோ கொடுமை தான் வந்தது. அவர் நீதிக்காக காத்திருந்தார், இதோ முறைப்பாடு தான் வந்துச்சு. அவர் நற்கனிக்காக காத்திருந்தார், கசப்பான பழங்கள் வந்தது, அதை குலைத்து போடுகிறார். இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளிலே நமக்கு இந்த யோசனைகளை கொடுக்கிறார் பாருங்கள். இன்றைக்கு பிதாவாகிய தேவனால் நாட்டப்பட்ட திராட்சை தோட்டம். சரி, இந்த ஓமையெல்லாம், இந்த காரியங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கு. அப்படின்னால தான் அவர் தன்னுடைய ஊழியத்தில் அந்த காரியத்தை சொல்கிறார், நான் திராட்சை செடிங்கிறார். இப்போது பிதா நட்ட திராட்சை செடியும் பிதாவின் திராட்சை தோட்டத்தையும் பார்த்துட்டார். இப்போ வேறு மாதிரி பேசுகிறார். இப்போது நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்கிறார் பாருங்கள். இப்போ நான் இயேசுவை முன்னிலைப்படுத்துகிறார். நான் தான் திராட்சை செடி, ஐ ஆம் த வைன், யூ ஆர் தி பிரான்ச்சஸ். பார்த்தீங்களா இவருடைய அணுகுமுறை பாருங்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுப்பீங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்க. அதான் சொல்ல வர்றார். இப்போ நீங்கள் கனி கொடுக்கணும், உங்கள் தோட்டத்தை நான் அழித்து போடாமல் இருக்கணும், உங்கள் செடிகளை பிடுங்கி போடாமல் இருக்கணும். அப்போது நற்குல திராட்சை செடிகளை நட்டு காத்திருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னோடு இருந்தால், என்னில் இருந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். பார்த்தீங்களா, தேவனுடைய அந்த கம்பாரிசனை நீங்கள் பார்க்கணும். ஸோ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த திராட்சை செடிக்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படக்கூடிய எந்த திராட்சை செடிக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். அங்கே தேவன் அங்கே நடத்தின விதம், இங்கே காட்டுகிற விதம், இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்கள், அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனத்தில் இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நான் போகிறேன். தேவன் மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறதை கவனிப்போம். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரத்தில் நான் போயிட்டு வாசிக்கிறேன் பாருங்கள். 19ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இதெல்லாம் ஏன் நான் வாசிக்கிறேன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுடைய திராட்சை தோட்டமானது இஸ்ரவேல் மக்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் தான் என்பதை பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வேறு மாதிரி வருகிறத ஒரு விளக்கத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் 2வது விளக்கத்தையும் நீங்கள் படிப்போம். 3 காரியங்களை சொல்லிவிட்டு நாம் சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவோடு இணைந்து நின்று மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு பிரியமான காரியம். நீ அமெரிக்கையோடு இருக்கையிலே உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலான கறி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாக இருந்தாள். எசேக்கியேல் சொல்கிறார், ஆளுகிறவருடைய செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அதன் வளர்த்திய அடர்த்தியான கிளைகளுக்கு ஓங்கி தன்னுடைய உயர்த்தினாலேயே தன் திரளான குடிகளோடு கூட தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினாலே அது அதனுடைய காணி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் எல்லாம் குறித்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. இப்பொழுது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்திர பூமியிலே வனப்பட்டிருக்கிறது. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதனுடைய கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பலாக இருக்கும்னு சொல்கிறார் பாருங்க. ஆகவே எப்படி ஆரம்பிக்கிறாரு? நீ இஸ்ரவேல் பிரபுக்களில் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கங்களுக்கு நடுவே தன் குட்டிகளை வளர்த்தால், தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. பிரஜாதிகளுக்கு அதன் செய்தியை அவர்கள் கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகொழியில் அகப்பட்டது. அதன் சங்கிலிகளால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள். அந்த தாய் சிங்கம் காத்திருந்து தன்னுடைய நம்பிக்கை அபத்தமாய் போயிற்று என்று கண்டு அது தன் குட்டிகளிலே வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கத்தை மிகமாக வைத்தது. அந்த சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாக இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. அவனுடைய பாழான அரண்மனைகளை தெரிந்து அவருடைய பட்டணங்களை பாழாக்கியது. அதனுடைய கர்ஜிக்கிற யுத்தத்துக்கு தேசம் அதில் உள்ள மறைந்து. அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதன் மேலே வீசினார்கள். அது அவர்களுடைய படுகொழியில் அகப்பட்டது. அவர்கள் அதை சங்கிலினாலே கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி
அதை பாபிலோன் ராஜாவிடத்திற்கு கொண்டு போனார்கள். இது அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களிலே மேலே கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ இஸ்ரவேல் மக்கள் மேலே இருந்த அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அந்த மக்களுக்கு வந்த அந்த காரியங்கள், அதை இந்த புலம்பல் பாடலை தேவன் பாடச் சொல்கிறார். அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் கடைசி வசனம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மனம் திரும்ப வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனே அவன் வழிகளுக்கு தாத்தாக நியமித்தது போல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் இல்லாதபடிக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதையும் எல்லாவற்றையும் நீங்கள் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அப்போது இஸ்ரவேல் மக்களை எப்படி நேசித்தார், ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்தார் பாருங்கள். ஆகவே தான் கட்டி கொண்டு போகப்படுகிறது, அப்போது அங்கே போய் தள்ளப்படுகிறது என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு கிளை நீங்கள் செடியிலிருந்து வெட்டப்பட்டு போவீர்கள் என்று சொன்னால், செடியை விட்டு விலகி போனீங்கன்னா நீங்கள் காய்ந்து போவீங்க, அப்புறம் உங்களுக்கு அக்னியில் போட்டுருவாங்க. அதான் சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் எப்பொழுதும் எல்லாம் நிலைத்திருங்க, நீங்கள் என்னை விட்டு விலகி போகாதீங்கன்னு சொல்கிறார். அவ்வளோதான் சொல்கிறார். ஆனால் இங்கே சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? ரெண்டாவது காரியம், இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் நேசிக்கிற அந்த ஜனங்களுடைய அந்த காரியங்கள். சங்கீதம் 80 எடுத்து வாசிப்போம். 80வது சங்கீதம். இஸ்ரவேலினுடைய மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவி கொடும் கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியம் எப்ராஹிம் பென்யமீன் என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமை எழும்பி எங்களை ரட்சித்தருளும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை எங்கள் பேர் பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர். ஆகவே கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான தண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணும், எப்போது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து பார்த்தீங்களா ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கிடத்து ஆயத்த பண்ணீர். அது வேறு ஒன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது நிழலான மலைகளும் அதில் உள்ள கிளைகளாலே அது திவ்யமான கேதுருக்களால் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாக, தன் கிளைகளை நதி மட்டமாக பரவிட்டது. பார்த்தீங்களா? அப்போது எனக்கு பிரியமானவர்களே, அந்த எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட திராட்சை செடியை குறித்து எழுதப்பட்டுகிறார். பார்த்தீங்களா? இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு கொடுக்குற ஆலோசனை அது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு நாம் கொடுக்கறது தான் இந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 3 காரியங்களை சொல்லிட்டேன். ஏசாயா 5:1-7, எசேக்கியேல் 19:10-14, சங்கீதம் 80 1-8-9 வரை வாசி காமிச்சாச்சு. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த திராட்சை செடி, அந்த கொடிகள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மக்களுடைய அந்த வம்சத்துக்கு ஒப்பிடப்பட்ட காரியங்கள், ஆண்டவர் அதை மாற்றி நானே திராட்சை செடி என்று சொல்லி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி நம்ம எப்படி அவர் நம்மை கவனிக்கிறார் என்பதை பாருங்கள். ஆகவே இந்த ஒரு பாடத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போது திராட்சை செடியை ஒரு எக்ஸாம்பிளாக அவர் பார்க்குறார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் தான் பார்க்குறார். ஸோ இஸ்ராயல் இஸ் எக்ஸலண்ட் வைன் என்று சொல்கிறார். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பறித்தெல்லாம் பல இடங்களில் வாசிக்கிறோம். ஆகவே அந்த எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த செடியை நடுகிறார். கானான் தேசத்துக்கு, வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் கொண்டு வருகிறார் பாருங்கள். அதான் இஸ்ரவேல் ஜனம், எகிப்திலிருந்து வரக்கூடிய ஜனம். பார்த்தீங்களா? அந்த 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 காரியத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார் பாருங்கள். ஸோ அவர்கள் பெரிய தேசமாக வளர வேண்டும், என் ஜனங்கள் நான் அவர்கள் தேவன், திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் தன்னை ஒரு திராட்சை செடி என்று சொல்கிற பொழுது, அந்த பிக்சர்களில் அந்த திராட்சை செடியை பற்றி பழைய ஏற்பாடு சொல்ல காரியங்கள், கொண்டு வரப்பட்ட திராட்சையத்தில் கொண்டு வரப்பட்ட திராட்சை செடி, இஸ்ரவேல் மக்கள், அந்த இஸ்ரவேல் வம்சம், இங்கே பாழாய் போனவர்களை மறுபடியும் பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்தது, திரும்ப கொண்டு வந்தது, அந்த காரியங்கள், இஸ்ரவேல் மக்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டு
அதெல்லாம் பார்த்தவர் மாத்துறார். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் கிடையாது. அதாவது நான் உங்களை குலைத்து போட மாட்டேன், உங்களை சுற்றி இருக்கிற வேலி எடுக்க மாட்டேன், உங்களுக்கு தண்ணீர் வராமல் மழையை நிறுத்த மாட்டேன், உங்களை ஆடு மாடுகள் விட்டு உங்களை மிதிக்க விட மாட்டேன், உங்களை அக்கினியில் வேக விட மாட்டேன், இதெல்லாம் சொல்கிறார். எப்போது நீங்கள் எல்லையில் நிலைத்திருந்தால் அதுதான் அது அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நம்ம சபைக்கு வரோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கோம், அதனுடைய பங்கில் நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோமா, கிறிஸ்துவனுடைய கற்பனைகளில் நிலைத்திருக்கிறோமா, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோமா, அவருடைய சந்தோஷத்தில் நிலைத்திருக்கிறோமா, அவருடைய மகிமையான பிரசனத்தில் நிலைத்திருக்கிறோமா? ஒன்று, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறாரா, அவருடைய வார்த்தை நம்மில் இருக்கிறதா, அவருடைய மகிமை நம்மில் விளங்குகிறதா? பாருங்கள், இதை தான் சொல்கிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவரும் உங்களை தீண்ட முடியாது, ஒருவரும் உங்களை தொட முடியாது, ஒருவரை உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒருவரை உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. பார்த்தீங்களா? நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிற வரைக்கும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பாருங்கள். ஆகவே அந்த புதிய ஒரு உறவை உண்டு பண்ணி, நோ எக்ஸ்டர்னல் குவாலிஃபிகேஷன் கேன் செட் எ மேன் right with God. Only the friendship of Jesus Christ can do that. That friendship is nothing but remaining in Christ. We remaining in Christ, Christ remaining in us. இதுதான், that is the only relationship that will protect us from all evil, all troubles, all problems, all diseases. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தான் இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்போது ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபார் தி நேம் சேக் வி ஷுட் நாட் பி எ கிறிஸ்டியன். பெயருக்காக கிறிஸ்துவர்களாய் வாழ வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒன்லி ஃபார் தி பிளெஸிங்ஸ் வி நீட் நாட் பி எ கிறிஸ்டியன். ஜஸ்ட் ஃபார் ரெகக்னேஷன் நோ, வி நீட் நாட் பி எ கிறிஸ்டியன். But we should actually remain in Christ and Christ should remain in us. That is very important. அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். The people who see us, who look at us, they should see Jesus Christ in us. அதுதான் இந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களை வாசித்தோமே தியானிக்கிறோம், அதுதான் அது. அதனால் இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும். 15:5 வாசித்து பாருங்கள், 15:7 வாசித்து பாருங்கள், 15:11 வாசித்து பாருங்கள், 12 வாசினே போங்க. போயின்னு இருந்தீங்கன்னா இந்த கிறிஸ்து நம்மில் நிலைத்திருக்கிறதுல, கிறிஸ்து நம்மில் நிலைத்திருக்கிறார், நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்பதை இப்போ புதிய ஏற்பாட்டில் 2 இடத்தை வாசித்து காட்ட போகிறேன். பழைய ஏற்பாட்டில் 3 இடத்தை வாசித்து காமிச்சேன். நல்லா கவனிங்க. ஸோ த மெசேஜ் இஸ் ஃபார் யூ. ஐ கிளியர்லி எக்ஸ்பிளைன் டு அபவுட் தி remarks written about the vine and the vineyard of God written in the Old Testament. 3 things we have explained. இப்போது புதிய ஏற்பாட்டில் அப்போ நாம் இயேசு கிறிஸ்துங்கிற திராட்சை செடியிலே நிலைத்திருந்தால் கனி கொடுக்குறோம்னா எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது 2 காரியம் சொல்ல போகிறேன். 2 வசனத்தை வாசி சொல்ல போகிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று, கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 24 வசனங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எல்லா வசனமும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருக்கா? இந்த வசனம் தானே, அந்த வசனம் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் இருக்கா வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா, நடக்கிறோமா? அங்கே தான் கஷ்டம். வி கேன் வெரி ஈஸிலி ஐடென்டிஃபை த வேர்ட்ஸஸ். சொல்லிடலாம், எனக்கு தெரியுமே, இது தானே எனக்கு தெரியுமே, எல்லாம் தெரியும். ஆனால் கடைபிடிக்கிறீங்களா? வெளிப்படுகிறதா? கனி கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்கள். கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளே. ஸோ புதிய ஏற்பாட்டில் இயேசு என்னில் நிலைத்திருக்கிறார், நான் இயேசுவில் நிலைத்திருக்கிறேன் என்று நாம் பார்க்கிற பொழுது we should be led by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் தான் நமக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற பொழுது ஆவியின் கனியான காரியங்கள் வெளிப்படும். கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளே இவைகள் 9 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதற்கு விரோதமான காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்தது சாந்தம், இச்சையடக்கம் குற்றங்களுக்கு விரோதமான காரியம் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துனுடையவர்கள், அதான் கவனிக்கிறேன். 24வது வசனம், தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியிலே பிழைத்திருப்போமானால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இதெல்லாம் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், நான் உங்களில் நிலைத்திருந்தால் வெளிப்படக்கூடிய காரியங்கள் பாருங்கள். ஸோ இஃப் யூ சே தட் யூ ரிமைன் இன் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் இஸ் ரிமைனிங் இன் யூ, தென் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கனிகள் எல்லாம் வெளிப்பட வேண்டும். அன்பு சொல்லிகிட்டே வரலாம். அன்புலேருந்து ஆரம்பிங்க. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் சொல்லிகிட்டே போகும். இவைகளெல்லாம் வெளிப்பட வேண்டும். அதோடு மாத்திரமில்லாமல் கிறிஸ்துவனுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அரைஞ்சாச்சு, சரிதானே? அப்போது இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினை பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும், வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டோம். நிறைய பேருக்கு ப்ராப்ளமே அங்கே தான். தற்பெருமை, வீண் பெருமை, தன்னை மேட்டிமையாக காட்டிக்கிறது, வித்தியாசமாக காட்டணும்னு நினைக்கிறது, ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டுதல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளுதல், இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் என்னில் நிலைத்து நாங்கள் நிலைத்திருக்கணும்னு சொல்லி அர்த்தம். பார்த்தீங்களா? அப்போ நிலைத்திருப்பதற்கான ஒரு வெளிப்பிரகாரமான அடையாளம் சொல்லிட்டார் பாருங்க. நாம் கிறிஸ்துடையவர்களா? கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாரா? நாம் கிறிஸ்து நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்து நம்ம நிலைத்திருக்கிறாரா? இதெல்லாம் வரும். இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பட்டியல் கலாத்தியரில். அப்போது பேதுரு என்ன சொல்கிறாரு பார்ப்போம். பேதுரு இருக்கிறார் இல்லையா, அவர் சில காரியங்களை சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 2 பேதுரு 2வது நிருபம், சரிதானே? அதில் 1வது அதிகாரம், சரிதானே? அதில் 1வது அதிகாரத்தில் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே கூட நீங்கள் அன்பையும் கூட்டி வழங்குங்கள் எழுதுகிறார் தெளிவாக. அவர் 7 காரியங்களை பட்டியலிடுகிறார் பாருங்கள். 7 காரியங்கள், சரிதானே? ஸோ விசுவாசம், தைரியத்தோட ஞானம், விசுவாசம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, அடுத்தது தேவ பக்தி, சகோதர சிநேகம், இவைகள்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனுடைய சபையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோடையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி பழகுங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவிலே வீணரும் கனியற்றவர்களாக இருக்கப்பட ஒட்டாது. இவைகள் இல்லாதவர்கள் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான் பார்க்குறவர். ஆகினால உங்கள் அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதை முதல்ல இருந்து நம்ம ஆரம்பித்து வாசிக்கிறப்போ நமக்கு தெளிவாக புரிந்து கொண்டு, நம்முடைய தேவன் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது என்ன எழுதுகிறாரு? தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவருமாய் இருக்கிற அவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளனன்றி இச்சை இல்லாமல் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு உட்பட்டவர்களாய் பங்குள்ளவராக இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகினால விசுவாசம், ஞானம், இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டது வாசிங்க. ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகம்,
அதோட கூட அன்பு, இவைகளிலே நிலைத்திருக்க கடவுள். இதில் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களில் நிலைத்திருக்கிறார். 2 புதிய ஏற்பாட்டு வாசகங்களை வாசித்திருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து இவைகளெல்லாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் எங்கே நம்ம கரெக்டாக உறுதிப்படுத்த முடியும்னா இந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்கள். ஸோ 4 நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். தொடர்ந்து நாம் அவைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது தான் இந்த நடுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஸோ திராட்சை செடி கொடிகள்லாம் சொல்கிறாரு, அழிக்கிறத பற்றி சொல்கிறாரு, வேலி எடுக்கிறது அடைக்கிறத பற்றி சொல்கிறாரு, எடுத்து போடுறதை பற்றி சொல்கிறாரு, காக்கிறத பற்றிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும், சரிதானே? இவைகளெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் அதற்கு மேலே அவர் போய் தன்னை திராட்சை செடியாகவும் நம்மை கொடிகளாகவும் பாவித்து அவரில் நிலைத்திருக்கிற போது நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொள்வோம், நம்ம ஒன்றும் தீண்ட முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறார். இதுதான் மைய பகுதி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஐ திங்க் யூ ஆர் கேட்சிங் த பாயிண்ட் அண்ட் யூ ஆர் கம்மிங் டு த பாயிண்ட் ஆல்சோ. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங். ஸோ வி மஸ்ட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கிரிப்சர் ப்ராப்பர்லி. We should accept them. We should accept them. We should meditate over them. We should try to live according to that. Our belief should be like that. அப்போது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை, சீஷராக இருக்கிற ஒரு வாழ்க்கை, கற்பனைகளை கைக்கொள்வதனாலே பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, சந்தோஷத்திலே அவர் நிலைத்திருக்கிறோம். இதெல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த மாதத்தில் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த 2 வரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னம் பின்ன வாசிக்கிற பொழுது நாம் எவ்வளோ காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்களா? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் திராட்சை செடியில் நிலைத்திருக்கிற கொடிகளாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். இப்போ தான் 15ஆவது அதிகாரத்துக்குள்ளே நான் மறுபடியும் வருகிறேன். கவனியுங்கள். இப்போது பழைய ஏற்பாட்டிலையும் வாசிச்சிட்டோம், புதிய ஏற்பாட்டிலையும் வாசிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இயேசுனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இயேசுனுடைய வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்றார். மறுபடியும் திராட்சை தோட்டக்காரர் அவர் தான். அப்போ பிதாவாகிய திராட்சை தோட்டக்காரர் இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடி, நற்குல திராட்சை செடி நடுகிறார். பார்த்தீங்களா? நடுறார். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அவரை இப்போ he is going back to the book of Isaiah chapter 5 போகிறார் ஆண்டவர். இயேசு சொல்கிறார் பாருங்க, என்னில் கனி கொடுக்காமல் இருக்கிறீங்களா, அந்த கனி கொடுக்காத இருக்கிற கொடியெல்லாம் என்ன பண்ணுவார்? அவர் அறுத்து போட்டுருவார். பிதா அறுத்து போட்டுருவார். கனி கொடுக்குற கொடி எதுவோ அது என்ன பண்ணுவார்? பிதா கனிகளை இன்னும் அதிகமாக கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுவார். நறுக்கி வெட்டி சுத்தம் பண்ணுவார். அடுத்தது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்போ சுத்தமாக இருக்கிறீங்களா, அதனால் உங்களெல்லாம் அங்கெல்லாம் வெட்ட வேண்டியதில்லை, கத்திரிக்க வேண்டுங்கிறார். இயேசு he has taken, நம்ம அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிடுறார். இவர்களெல்லாம் என் ஜனங்கள் தான், இவர்களுக்காக நான் பாடுபட்டேன், இவர்களுக்காக ரத்தம் சிந்தினேன், இவர்களுக்காக தான் அடிக்கப்பட்டேன், இவர்கள் பாவங்களை சுமந்தேன், இவர்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டேன். பிதாவட்டில் பரிந்து பேசுகிறார். அதே இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். இப்போது நான் திராட்சை செடி, என்னை நட்டவர் பிதா தான், நீங்கள் குடிகள் தான், ஆனால் கனி கொடுக்கல அப்படிங்கிறதுலாம் வெட்டி போட்டுருவார். கனி கொடுக்கும்படி நறுக்கி விடுவார், சுத்தம் பண்ணுவார். சரிதானே? அதோடு விடலை. இப்போ சொல்கிறாரு பாருங்கள், இந்த 3 வசனத்தை வாசித்த பிற்பாடு தான் நம்முடைய மாதத்திற்கான வாக்குத்தத்தம், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் என்ன பண்ண மாட்டீங்க? கனி கொடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்னில் நிலைத்திருந்து கனி கொடுத்தா ஏன் தேவன் உங்களை வெட்டி போடுறாரு? நீங்கள் என்னில் நிலைத்து கனி கொடுத்தா தேவன் வெட்டி போடுவாரா? வெட்டி போட மாட்டார். அப்போ நீங்கள் என்னில் நிலைத்து கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ணுறாரு? அவர் தன்னுடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கிறார். என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், சுத்தமாக்கப்படுகிறீர்கள் இப்பொழுதே. பார்த்தீங்களா? அடுத்தது சொல்கிறார், என்னுடைய உபதேசத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், சுத்தமாக்கப்படுகிறீர்கள். பாருங்கள், அப்போது என்னுடைய உபதேசம் உங்களை சுத்திகரித்திருக்கிறது சொல்கிறார். அதனால் அவங்க வெட்டி கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்கிறார். 5வது வசனம் சொல்கிறார் பாருங்கள், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவரையும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
அப்போது தேவன் நம்மை வெட்டி போடக்கூடாது என்றால் நாம் என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து நிலைத்திராமல் கனி கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்க கனி கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை பண்ணுறாங்க. உண்மையாக நேசிக்க முடியல. அவங்க குடும்பம், அவங்க பிள்ளை, அவங்க பஞ்சாதி, அவங்க மனைவி, அவங்க பேரை வேற்றி, அவங்க வீடு, அவங்க வாகனம், இட்ஸ் ஓகே. அதெல்லாம் ரொம்ப அருமையாக கனி கொடுப்பாங்க. அவங்க அன்பாக இருப்பாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு அந்த அன்பை கொடுப்பார்களா? மற்றவர்கள் வாழ்க்கையிலே அந்த சந்தோஷத்தை கொடுப்பார்களா? அந்த சமாதானத்தை கொடுப்பார்களா? யோசித்து பாருங்கள். கிடையாது. அப்போது சந்தோஷம், சமாதானத்தை கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று நீங்கள் பாருங்கள். மற்றவருடைய வாழ்க்கையில் கனி கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மற்றவர்களுக்காக. அப்போ இயேசு அதை சொல்கிறார். அதுதான் அடையாளங்கிறாரு. அப்போது நம்மளால் மற்றவங்களுக்கு அன்பு செய்ய முடியல, மற்றவங்களுக்கு கூட சமாதானத்தை கொடுக்க முடியல, சந்தோஷம் கொடுக்க முடியல, நாம் மற்றவங்களோட சாட்சியாக வாழ முடியல, மிகுந்த கனிகள் கொடுக்க முடியலன்னா நாம் அவரில் நிலைத்திருக்கவே இல்லை. அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. நான் திராட்சை செடி, நானே திராட்சை செடி. முதல்ல நான் மெய்யான திராட்சை செடினார் 1வது வசனத்தில். இப்போது 5வது வசனம் சொல்கிறாரு, நானே திராட்சை செடிங்கிறார். நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பார்த்தீங்களா? அப்போது கனி கொடுக்கறதுக்காகத்தான் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். கனி கொடுக்கறதுக்காக தான் நாம் அவரில் நிலைத்திருக்கணும். அப்போது அவர் நிலைத்திருக்கிற பொழுது நாம் சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் கனி கொடுப்பதற்கு சுத்திகரிக்கப்படாமல் வெட்டி 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 சுத்திகரிப்பது தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 மனம் திரும்பணும். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து அவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் அடுத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்தில் அவங்கள்ட்ட சாக்லேட் கொடுத்துட்டு உட்காந்துட்டோம்னா நம்ம என்ன அர்த்தம்? டூ வி திங்க் தட் வி ஆர் மாஸ்டர்ஸ் ஆஃப் தி பைபிள்? வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டோமா நம்ம? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கப்படவே இல்லை. இன்னும் உங்களை வெட்டுன ஆண்டவர் கத்திரிக்கோலை போட்டு கட் பண்ணால் தான் நீங்கள் திரும்பி வர போகிறீங்கன்னா வர மாட்டீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் கனி வெளிப்படுறதில்லை. செய்யனாலும் மட்டும்தான் வெளிப்படும். செல்ஃபிஷ் பீப்புள், பெருமையை தேடுகிறது. அதுதான் நான் வாசித்து காமிச்சேன் உங்களுக்கு. பாருங்கள், வீண் பெருமையை தேடுதல். கலாத்தியரில் நீங்கள் வாசித்தா 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசித்தா தெளிவாக சொல்லப்படுங்க. பாருங்கள், வீண் பெருமை அதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்காது? கனி இருக்காது, ஒன்றும் இருக்காதுங்க. நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அந்த பைபிள் வசனத்தை தான் படிக்க மாட்டாங்க, சொல்லும்போது கேட்க மாட்டாங்க, பிரசங்கம் பண்ணும்போது பார்க்க மாட்டாங்க, பைபிளை திறக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் உணர்த்துகிறார். பாருங்கள், இப்போவும் நீங்கள் இதை கேட்கலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீட்டில் கூட அந்த யூடியூப்பில் இந்த மெசேஜை போட்டு கேளுங்கன்னா கேட்குறது கிடையாது. வேறு வெட்டி கதை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், செய்ய மாட்டோம். காரணம் கேட்டுட்டா திருந்திட்டோம்னு என்ன பண்ணிடுறது பாருங்களேன். அதனால் கலாத்தியருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கிடவும், வீண் புகழ்ச்சி விரும்பக்கூடாது. ஒருவர் கோபம் ஊட்டக்கூடாது. அது கோபம் ஊட்டுறது. நான் என்ன சொல்லுவேன்? நான் இப்படி தான் இருப்பேன். என்ன பாருங்கள். அப்போது ஒரு போதனை கொடுக்குற ஒரு ஆளுக்கு நீ என்ன போதிக்கிறானே கேட்குறது. நாங்கள் அப்படி தான் செய்வோம். இதுதான் கோபம் ஊட்டுறது. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்வது, மட்டம் தட்டுறது. பொறாமையினுடைய காரணம் தான் அது மாதிரி. மதிக்கிறது கிடையாது, அப்ரிஷியேட் பண்ண தெரியறதில்ல, ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. இதெல்லாம் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்கள், இந்த மரங்கள்லாம் விட்டு உண்டு அக்கறையில் போடப்பட வேண்டிய மரங்கள். ஆனால் ஆண்டவர் விட்டு வச்சுருக்காரு. என்ன சுத்திகரிக்கிறார். அவர் கத்திரிக்கோலை வச்சுக்கின்னு தோட்டக்காரன் மாதிரி நறுக்கி விட்டுருக்கிறார், ட்ரிம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனை தடவை வசனத்தை சொன்னாலும் சுத்திகரிக்காமல் அப்படி இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருந்துன்னு இருப்பாங்க. பாருங்கள், அதனால தான் அந்த வசனத்தை திரும்ப ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், கனி கொடுக்கணும். அப்போது அழகாக சொல்கிறார். பாருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 5வது வசனத்தை நல்லா படிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் எப்படிலாம் இருப்பான்? என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எல்லாம் எரிந்து போகும். அதுதான் 6வது வசனம். அப்போது நிலைத்திராதவைகளை வெட்டி தான் ஆகணும். பட்டு போச்சு. பட்டு போன கிளையை ஒரு மெயின் செடியில் வச்சுருந்தா அந்த செடியும் பட்டு போக ஆரம்பிச்சிடும். அது மெயினாக இருக்கிற செடியிலேருந்து வெட்டி போட்டுடணும். வெட்டி போட்டுட்டா அது அடுப்பில் போடப்பட வேண்டியது எரியறதுக்காக தான். நல்லா கவனிச்சுக்கோங்க.
இல்லை நீங்களே பெரிய அறிவாளியாக திராட்சை செடியிலேருந்து உங்களை துண்டித்து கொண்டு சொன்னால் உடைச்சிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் காய்வீங்க, வெயிலில் காய்வீங்க, உங்களை வெயில் அடுப்பில் போட்டுருவாங்க. நிலைத்திராத கேஸ் தான் அதான். நிலைத்திராத கேஸ் தானாக வெட்டிட்டு போகிற கேஸ். நிலைத்து இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை, காற்றுல புயலில் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது உடஞ்சி விழுந்துருது கீழே. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, தொழிலில் ஒரு பிரச்சனை, வேறு சில இடத்துல ஒரு பிரச்சனைனா உடஞ்சி கீழே விழுந்துடுது. ஏன் பிரதர் இப்படி என்ன ஏதோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறார், உங்களை சிக்ஷிக்கிறார், உங்களை என்னென்னமோ செய்கிறார். அப்போவும் திருந்தாமலே நீங்கள் இருந்துட்டு ஒரு அடி கொடுத்த பிற்பாடு, உடஞ்ச பிற்பாடு என்ன ஏன் ஆண்டவர் என்ன பிரதர் கேட்டால் யார் என்ன செய்ய முடியும்? பார்த்தீங்களா? எனில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். 15:6. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவை எல்லாம் எரிந்து போகும். பார்த்தீங்களா? ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணுங்க, அதாங்க மிக முக்கியம். நிலைத்திராவிட்டால் ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. 6 வாசிச்சிங்களா? நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ என்னில் நிலைத்திராவிட்டால் அவனால் ஒன்றும் பண்ணவே முடியாது. எரியுண்டு போகும்படியாக வெட்டி போடப்படுவாங்க, கட் பண்ணி போட்டுருவாங்க. ஆகினால நாம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் அதுதான். 15:6. அதனால தான் கலாத்தியர் 5:22 சொல்லுகிறது, இப்படிப்பட்ட கனிகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லு. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அந்த நிச்சயங்களையும் என்ன பண்ணுறாங்க? சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் பேதுரு சொல்கிறது. அதையும் வாசி காமிச்சிட்டாங்க. பொறுமையோடு நடத்தணும். தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சின்னத்தோட அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களாக இருக்க விட்டாது. நீங்கள் நிலைத்திருந்தால் அது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரிதானே? ஸோ 15:1 அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்களையும் பார்த்துட்டோம். 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். டிசைபிள்ஷிப், நீங்கள் எனக்கு சீஷராக இருப்பீர்கள். அடுத்தது பிதா என்னில் அன்பாக இருக்கிறது நான் உங்களை அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்க. என் பிதாவின் கற்பனை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருந்தா நீங்களும் அன்பில் நிலைத்திருந்தீங்கன்னா அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அன்பு வெளிப்படும். அவ்வளோதான். ஸோ ஜெபம் கேட்கப்படும், சீஷராக இருப்பீர்கள், கற்பனைகளை கை கொண்டு அன்பில் நிலைத்திருப்பீர்கள், அன்பை கொடுப்பீர்கள். அவ்வளோதான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆர் வி ரிமைனிங் இன் கிரைஸ்ட் ஆர் டூ வி அபைட் இன் கிரைஸ்ட்? நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்து நம்மில் நிலைத்திருக்கிறாரா? இதை சுருக்கமாக பார்த்து நாம் முடிப்போம். இதுதான் கடைசி பகுதி. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அவருடைய காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ரிமைனிங் இன் கிரைஸ்ட் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் மிக முக்கியம். அதை தான் நம் வாழ்க்கையிலே பார்க்க போகிறோம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 15ஆம் அதிகாரத்தில் 4 பார்த்தோம், 5, 6 பார்த்தோம் இல்லைங்களா? நாம் 5, 6 4 வாக்குத்தத்தமாய் பார்த்தோம். அதை புரிந்து கொள்வதற்கு தான் இவ்வளவு பார்த்துருக்கிறோம். இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ரிமைனிங் இன் கிரைஸ்ட் என்றால் என்ன? வாட் டூ யூ மீன் பை ரிமைனிங் இன் கிரைஸ்ட் ஆர் வாட் டூ கிரைஸ்ட் மீன்ஸ் ரிமைனிங் இன் கிரைஸ்ட்? கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் என்ன? ஒரு 5 காரியங்களை சொல்ல போகிறேன், கவனித்து வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாடு இன்சூரன்ஸ் 3, புதிய ஏற்பாடு 2. மறுபடி யோவான் 9:15 1 8, 10 வசனத்தை வாசியாச்சு. இப்போ மறுபடியும் ரிமைனிங் இன் கிரைஸ்ட் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி இருப்பது? எதனால் வெளிப்படுகிறது? எதை கொண்டு அறிந்து கொள்ள முடியும்? அதை முடிக்க போகிறோம். சரிதானே? 1, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். அப்போது தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். 1, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ண வேண்டும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுவன் எவனோ அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸோ இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவரில் நிலைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா?
இப்போ நீங்கள் யூ ஹவ் டு செக்அப் யுவர் செல்ஃப். நீங்கள் இயேசுவானவர் பிதாவுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? அறிக்கை செய்கிறீர்களா? அறிக்கை செய்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவரிடத்தில் வெளிப்படுத்துகிறீர்களா? இயேசுவே தெய்வமே பிதாவின் குமாரனே என்று நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களா? இந்த யாரெல்லாம் அறிக்கை செய்கிறாங்களோ அவங்க தேவனில் நிலைத்திருக்கிறார்கள், தேவன் அவர் நிலைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் தான் அதை விரும்புகிறார். இயேசுவானவர் பிதாவினுடைய குமாரன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் என்பதற்கு அதான் அடையாளம். ஒருத்தரை நம்புகிறோம், எவ்வளோ நம்புகிறோம். உலக மனுஷனுக்கு பாருங்களேன், சாதாரணமாக ஒரே மாதிரி கேரக்டர் உள்ளவங்களாம் ஒரே லைனில் போவாங்க. அவங்கள ரொம்ப நேசிப்பாங்க, அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப சிரிச்சுன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு விரோதமாக கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறவங்க, ஒழுங்காக இருக்கிறவங்க, கொஞ்சம் மரியாதையாக நடக்குன்னு சொல்லி சொல்கிறவங்கள்ட்ட பார்த்தா திருப்பிட்டு போயிடுவாங்க. உலகத்திலேயே அழிந்து போகிற சரீரத்துடைய மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதி என்று சொன்னால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று பாருங்கள். உங்களுடைய மாய்மானலும் தேவனிடத்தில் பலிக்காது பாருங்கள். உங்களை நேசிக்கிறவங்க நீங்கள் நேசித்தது என்ன பிரயோஜனம் சொல்லி மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார் ஆண்டவர். உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை வெறுக்கிறவர்களை நீங்கள் நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். எவ்வளோ பெரிய சத்துவம்! அதனால் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பண்ணிட்டோம்னா அவர் நம்ம நிலைத்திருப்பார், நாம் அவர் நிலைத்திருப்போம். எல்லா கேரக்டரும் நம்ம ஒழுங்காக இருக்கும், நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாக வாழ்வோம். முதலாவது காரியத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஒன்று. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரிசீவிங் ஹிம் ஆஸ் தி சேவியர் அண்ட் லார்ட், அக்செப்டிங் ஹிம் ஆஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். விசுவாசம் உள்ளவர்களை, அவர் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நற்செய்தி நூலுக்கு போயிட்டோம். 1 யோவான் 4:15 வாச நிருபத்தில் இப்போது நற்செய்தி நூலுக்கு போயிட்டேன். 1ஆவது அதிகாரத்தை 12ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய், அதான் அதுக்கு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரம் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அப்போ இயேசு நிலைத்திருந்தால் அதான் அர்த்தம். அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கணும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், அதை கொடுத்துருக்க அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும். நாம் குமாரன் என்றால் எல்லாத்துக்கும் உரிமை உள்ள சொந்தமான நமக்கு உரிமை உண்டு. we have every right to enjoy the creation of the Lord Jesus Christ, God the Father. ரெண்டாவது, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளை. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், those who obey his commandments, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்துள்ள ஆவியினாலே நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம ஆவியினாலே பரிசுத்தவனை அறிந்து கொள்கிறோம். அதனால் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார், நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். எப்போ? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிற பொழுது. இயேசுவானவர் பிதாவுடைய குமாரன் அறிக்கை செய்கிற பொழுது அவர் நம்மில் நிலைத்திருக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளை அதிகாரத்தை கொடுத்தார். அப்பொழுது நாம் இயேசுவில் நிலைத்திருக்கிறோம், நம்மில் நிலைத்திருக்கிறார். மூன்றாவது, அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்கிற பொழுது அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார், நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆவியானவர் உணர்த்துகிறார் என்று சொன்னால் கட்டளையின்படி நடப்போம். கை கொள்றதுன்னா அதான் we will not only when we obey the word of God, what happen, கை கொள்ளுகிறோம், நடக்கிறோம் according to the word, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கிற பொழுது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். 3. 4வது ஒரு காரியத்தை சொல்ல கவனிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், கண்டினியூயிங் டு பிலீவ் தி காஸ்பல், தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்பதினாலே, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது சுவிசேஷத்தை உங்களில் நிலைத்திருந்தால், அந்த சுவிசேஷங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள்.
நான்காவதாக சொல்ல வேண்டிய வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி, we should continue to believe the word of God which we have heard long back in the beginning. என்னென்ன வார்த்தைகளை விசுவாசித்தோமோ, ஆதியிலே நாம் கேட்ட வசனங்கள், அவைகளில் நாம் நிலைத்திருக்கிற பொழுது, அதன்படி நடக்கிற பொழுது நாம் குமாரனாக இயேசு கிறிஸ்துவிலும் பிதாவில் நிலைத்திருக்கிறோம், குமாரனும் நம்மில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அது 4வது காரியம். அப்போ கேட்ட சுவிசேஷத்தில் எப்போ கேட்டாலும் அதை அப்படியே கடைபிடித்து கொண்டு தான் இருக்கணும். அப்போ 20 வருஷம் முன்னாடி கேட்டால் ரட்சிக்கப்பட்டன்னு விட்டுவிட்டு இன்றைக்கு வேற எங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம்னா பிரயோஜனமே கிடையாது. அந்த வசனத்தின்படி வாழாமல் இருந்தால், கடைபிடிக்காமல் இருந்தால், we don't remain in Christ, Christ is not remaining in us. கை கொண்டு வாழ்ந்தால் தாங்க இயேசு நிலைத்திருக்கிறார்ன்ற அர்த்தம். நாம் நிலைத்திருக்கிறோம், அப்போ தான் கனி கொடுக்க முடியுங்க, இல்லைன்னா கனி கொடுக்க முடியாதுங்க. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன், கவனியுங்கள். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. பார்த்தீங்களா? திஸ் இஸ் மை கமாண்ட்மெண்ட். நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன், நீங்கள் என்னில் அன்பாக இருக்கிறீங்க. இந்த அன்பிலே நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், அதுதான் நம்ம வாசித்தோம், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, என்னுடைய கற்பனைகளை, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, 15ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னில் நிலைத்திருங்கள். அப்போது நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிற பொழுது, நிலைத்திருந்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போது நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய கற்பனையாக இருக்கிறது. அதை 15ஆம் யோவான் 15:10 சொல்கிறார் அழகாக, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். நான் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள். சரிங்களா? நிலைத்திருப்பதற்கு 5 காரியங்களை சொன்னேன். இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறார்கள், கிறிஸ்து அவரில் நிலைத்திருக்கிறார், தேவனில் நிலைத்திருக்கிறார்கள், தேவன் அவரில் நிலைத்திருக்கிறார். 2ஆவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் விசுவாசம் கொண்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அவரை தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அவர்கள் அவரில் நிலைத்திருக்கிறார், அவர் நிலைத்திருக்கிறார். 3ஆவதாக, அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் நிலைத்திருக்கிறார், அவரும் அவர் நிலைத்திருக்கிறார். 4ஆவதாக, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவில் நிலைத்திருப்பீர்கள். 4ஆவது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தில் நிலைத்திருக்கிறது, கடைபிடிக்கிறது. 5ஆவதாக, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல் நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அன்பு தான் நம்மை வெளிப்படுத்துகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் அவரில் நிலைத்திருந்தால், இயேசு நிலைத்திருந்தால் நாம் அன்பாக இருப்போம். நாம் அன்பாக இருந்தால் இயேசு கிறிஸ்து நம்மில் நிலைத்திருப்பார். அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா? இதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்கள் பாருங்கள், வாசிங்க, தியானிங்க, ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். ஏசாயா 5:1-7, எசேக்கியேல் 19:10-14, சங்கீதம் 80:1-8, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 5:22-24, 1 பேதுரு வாசித்த வசனத்தில் அவருடைய கனி கொடுக்குற காரியங்களை நாம் பார்த்தோம். 2வது காரியத்தை வாசிக்கிற பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள். அடுத்தபடியாக யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1-10 வசனங்களை வாசித்தோம். கடைசியாக நிலைத்திருக்கிறதை குறித்து 5 காரியங்களை கவனித்தோம். அதன்படி வாழ ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம், அன்பின் ஆண்டவரே நம்மை சோதரிக்கிறோம், ஆவியானவரே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்.
இந்த மாதத்திற்கென்று நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை இந்த மாதம் வந்து நாங்கள் தியானித்து சொந்தமாக்கி அதன்படி நடக்க, கற்பனைகளை கை கொள்ள, உண்மையில் அன்பிலே நிலைத்திருக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நிலைத்திருந்து கனி கொடுக்க எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் கர்த்தர் உம்முடைய பிள்ளையாக நீர் மாற்றி, அவரில் நீங்கள் நிலைத்திருந்து, நீர் அவரில் நிலைத்திருந்து, அவர்கள் உங்கள் நிலைத்திருக்கும்படி கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நடத்துவீராக. தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் மூலமாக கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய ஆவியை இந்த வசனங்களிலே ஊற்றி கேட்கிற உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தேவனில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் அவளை நடத்தும், கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இதன் மூலமும் பிதாவை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.